வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மு வந்து அவங்க பாட்டிகிட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்டு வாங்கிட்டாங்க. காவேரி தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாழினி வந்து அவங்க வீட்டில் போயிட்டு அந்த யாழினியும் காவேரி எடுத்த ஃபோட்டோவை அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் காமிச்சு, இது யார், காவேரி சித்தியா இல்லை அம்முவோட அம்மாவா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்குமே பதட்டமாகி போயிடுச்சு. என்னடா இது திடீர்னு இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்முவுக்கு வந்து என்ன தான் தெரியும், ஒருவேளை அம்மு தான் காவேரி தான் அம்மான்னு தெரிஞ்சிருக்குமா, எப்படி யாழினிக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஸோ உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து அம்முட்ட வந்து பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க பேசவே இல்லை. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரில. இவ்வளோ நாள் எங்கள் அம்மா வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி போய் தானே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலை போல இருக்குது. உம்முனே அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த சைடு காவேரி வந்தாங்க. காவேரிட்டையும் பேசவே இல்லை, மூஞ்சி கொடுத்து அம்மு என்னன்னு தெரில என்ன பிரச்சனைன்னு. ஒருவேளை என்னை வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு தனியாக போயிட்டு ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஸோ அமைதியாக இருக்குது அந்த பொண்ணு, பாவம், பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு தெரியும். பாட்டி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, ராதா வந்து. ஸோ என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும், பார்ப்போம்.